அமித்ஷா அவர்கள் பாண்டியன் அவர்களை கருத்தில் கொண்டு ஒரிசாவில் பேசுகிறாரு. தமிழர் இந்த ஒரிசாவை ஆளலாமா அப்படின்ற ஒரு கருத்துப்பட பேசுகிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன இது ஒரு கேள்வியே எப்படி சொல்கிறது, அமித்ஷா சுயநினைவோடு தான் பேசுகிறாரா அல்லது சுயநினைவை இழந்து பேசுகிறார்களா? இவங்களோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? தமிழன் ஆள்வது பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா தமிழன் தான் ஒரு காலத்தில் சிந்து நாகரிகத்திலேருந்து தமிழன் தான் இருக்கான். தமிழன் தான் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டு வந்தான். இந்த நாட்டுக்கு பேர் வைக்கணும்னா தமிழ்நாடு என்று தான் பேர் வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கும் ஒரிசாலும் சரி பீகாரிலும் சரி தமிழர்களுடைய மரபு தான் காலந்தொட்டு இருக்கு. நாகர்கள்னு சொல்ற நாகர்கள் இனம் தான் நம்மளுடைய நாகாலாண்டு, நாக்பூர், இது மாதிரி இன்னும் நம்மளுடைய இனங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா இனங்கள் தொடர்ச்சி மாறுகிறது. இப்போ தமிழனா இப்போ இங்கே பாஜக என்ன வேலை இங்கே இருக்கு? இது எப்படின்னா ஜாதி மோதலில் இன மோதல்களை உருவாக்குவதில் பாஜக தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவது மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருந்தக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா சொல்றேன், ஒரிசா மட்டுமல்ல, இந்த நாட்டை ஆள தகுதியுடையவனே தமிழன் தான். ஒரே நாடு ஒரே தேர்தல், இப்படி எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாமே ஒரே என்ற சூழல், அதாவது பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க. அதை இந்த நேரத்தில் தமிழன் ஆளலாமான்னா என்ன அது நியாயம்? அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், இவங்களுக்கு எப்படின்னா ஒரே ரேஷன் ஒரே கார்டு, இது மாதிரி சும்மா பல கதைகளை அளந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இங்கு சாத்தியம் கிடையாது. இது பல நாடுகளுடைய கூட்டமைப்பு தான். இந்த தேசம் என்பது பல நாடுகளுடைய கூட்டமைப்பு. இது ஒன்றியம் என்று சொல்வது தான் சால சிறந்த. ஒன்றியம் என்பது நான் சொல்வதில் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. அதனால இவங்களால இந்த விஷயங்கள் சொல்லதான் முடியும், சொல்லி மக்களை மூளை செலவு செய்ய முடியும். மதவாத இனவாத அரசியலை மட்டும்தான் இவர்கள் செய்ய முடியும். 10 ஆண்டு காலத்தில் ஒரு சாதனையை பாஜகவால் சொல்லி வாக்கு சேகரிக்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த 7 கட்ட பிரச்சார தேர்தலில் மோடி எங்கெங்க என்னென்ன பேசிட்டு வர்றாரு, அமித்ஷா என்ன பேசுறாரு, அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பேசுறாங்க, எல்லாத்தையும் நம்ம கூர்ந்து கவனித்து கொண்டு வருகிறோம். இதனால ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே கோயில் ஒரே ராமர், ஒரே கடவுள், இதெல்லாம் இந்து முஸ்லீம் பிரச்சனை. இதை தான் அவங்க தொடர்ச்சி எடுத்துட்டு வராங்க. மக்களுக்கு என்ன சாதனை செய்திகள் என்றால் ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன பெரிய விஷயம்? அதே ஒரிசால பத்ரா என்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, பூரி ஜெகநாதர் நரேந்திர தாமோதர தாஸின் பக்தர் அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் ஆச்சரியமே ஒன்றும் கிடையாது. பக்தர்னு சொல்லிட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதரே நான் தான் சொல்லாமல் போனார். அது வரையும் சந்தோஷப்படும். அதை விட இது மோசமாக இருக்கு. அதாவது அந்த பூரி ஜெகநாதர் என்ற கடவுள் இவருக்கு பக்தராக இருக்கிறாருன்றாரு. இப்போ அதுக்கு மன்னிப்பும் கேட்டார். அப்புறம் மன்னிப்பு கேட்டாரு. ஏன்னா அவங்க அது மாதிரி தான் பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா வாயில வந்ததெல்லாம் பேசுவாங்க. என்னத்தை சொல்றதுன்னே தெரியல. இவங்களை பத்தி பேசுறது ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோக்ஸு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போயின்னு இருக்கு. நம்மளுக்கு பிஜேபி அப்போல்லாம் ஒரு கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுன்னு மனசு எதனா கொஞ்சம் கஷ்டம்னா அவன் சேனலை பார்த்தோம்னா கொஞ்சம் சிரிப்பு வந்துடும். நம்மளுக்கு காமெடியை நம்பர் 1 கார்ட்டூன் சேனல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்கு பேச்சு கேட்டாவே குழந்தைகள் வீட்டில் சத்தம் போடாமல் அமைதியாக இருந்துங்க. ஏன்னா ரொம்ப ஜாலியாக சிரிக்குதுங்க பார்த்து. இவனை பார்த்தாவே சிரிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால ஒரு கேலி கூத்தா இந்த தேசத்தை உலக அரங்கில் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியான்ற ஒரு மதிப்பு வல்லரசாகலை, இது காமெடி ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூத்துகள் அரங்கேறி கொண்டு தான் இருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு செய்தி, அதாவது பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் இயல்பாக மனித பிறவி இல்லை, நான் ஒரு அவதாரமாக அந்த கடவுளால் இங்கே கொண்டு வரப்பட்டேன்ற மாதிரி பேசுகிறார். அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. தோல்வி பயம் அவருடைய உச்சத்தில் போயிட்டதுனால அவர்கள் கண்களிலே தெரிகிறது. அந்த கண்களில் உள்ளத்தில் அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதனுடைய அந்த வெளிப்பாடு தான் நாவில் தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு மனிதன் எப்போ தடுமாற்ற பேசுவான்னா, ஒன்று புத்தி சுவாதீனம் ஆகும்போது தன்னிலை அறியாமல் பேசி கொண்டு இருப்பான். அதுபோல் இந்த மோடி அவர்கள், மோடினே சொல்லக்கூடாது, நம்மளாச்சும் மோடின்னு அழகாக சொல்கிறோம். அங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மோதின்றான். யாரை மோதி, எங்கே மோதி, என்ன ஒன்றும் புரியல. இதுமாரி தான் மோதி மண்டையை உடைச்சி கொஞ்சம் என்ன தெரிஞ்ச மோடி அவர்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட காட்டணும். ஒரு நல்ல மனநல மருத்துவரை காட்டி கொஞ்சம் அட்மிட் பண்ணி நல்ல ட்ரீட்மெண்ட் சரி பண்ணிடலாம். பெரிய ஒன்றும் குணமுக்க முடியாத வியாதியில் ஒன்றும் கிடையாது.
குணப்படுத்தக்கூடிய வியாதி தான் இதெல்லாம். இந்த வியாதியை வந்து ஈஸியாக குணமாக்கல. ஏன்னா உலகத்தில் தரம் வாய்ந்த மருத்துவர்கள்லாம் நம்ம இந்த தேசத்தில் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். மோடியினுடைய வியாதி குணமாக்கக்கூடிய ஒரு வியாதி தான், அதை குணமாக்கலாம். நான் கடவுள் அவதாரத்துக்கு அரசியல் என்ன வேலை இருக்கு? அரசியல் என்ன வேலை இருக்கு? அரசியல் யார் செய்வார்கள்? இந்த நாட்டை வந்து செம்மையாக நடத்துவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், அவ்வளோதான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். கடவுளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே என்ன வேலை இருக்கு? முதலாவது கடவுளை பார்த்தவன் யாரு? எல்லாருக்கும் ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கையில் நீ போயிடணும். நீ ஒவ்வொரு அதையும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு, இப்போ நான் தான் கடவுள், ராமர் கோயிலை கட்டுறேன்னு கட்டிட்டேன், அதனால பல கோயில் இடிச்சு தள்ளிட்டேன், பல குடும்பங்களை நடுத்தரில் நிற்க வச்சுட்டேன். நீங்கள் யூபி அயோத்திக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நாங்கள் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் சொல்கிறோம். நம்ம எத்தனையோ குடும்பங்களை வந்து நடுத்தரில் நிற்க வச்சுட்டாரு. முதல்ல ராமர் யாருன்னே இவங்களுக்கு தெரியாது, ராமருடைய வரலாறு என்னன்னு தெரியாது, ராமர் என்பது யாருன்னே இவங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். இதெல்லாம் வந்து இந்த வந்தேரி ஆரியன் புனையப்பட்ட ஒரு புராண கதைகளை இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், மூளை செலவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆதாரத்தை காட்ட உடனே புராணங்கள் எடுத்து வருவான். கிட்டத்தட்ட 1300 ராமாயணங்கள் இருக்குது. சரி, அங்கிருந்து படையெடுத்து வர்றாரு, இலங்கைக்கு போறாரு, எத்தனை தேசங்கள், எத்தனை ராஜாக்கள் ஆட்சி, அவர் ராமர் இந்த தேசத்துல இந்த வழியா கடந்து போன ஒரு குறிப்பு கூட இல்லையே, ஒரு குறிப்பு கூட இல்லையே. அப்போ என்ன ஆதாரங்கள் வச்சிருக்கீங்க? உடனே புராணம் எடுத்துட்டு வருவோம். இதுதான் இவங்களுடைய வேலைகளை. பேசினா நிறைய பேசிட்டே போகலாம். நன்றி. ராமருக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தம்? இப்ப ராமர் கோயில் கட்டிட்டாரு, அடுத்தது ராமர் அவதாரமே நான் தான் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு. நன்றி. உங்களது பங்கேற்புக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.